மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவோடு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் உடனான ஆலோசனைக்கு பிறகு ராகுல் காந்தி சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, இந்த சந்திப்போட முக்கியத்துவம் என்ன? கூடுதல் விவரம் என்ன? ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக 18வது மக்களவையிலே பொறுப்பேற்றிருப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே சமயத்திலே நேற்றைய தினம் சபாநாயகராக மீண்டும் ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முக்கிய பொறுப்பில் இன்று முதல் முறையாக சபாநாயகர் ஓம் பிர்லாவை ராகுல் காந்தி சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது சரத்பவார், சுப்ரியா சுலே, கனிமொழி, டெம்பிள் யாதவ், ஆர்ஜேடி கட்சியின் மீசா பாரதி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டார்கள். அதாவது அவர்கள் அனைவருமே சபாநாயகரை சந்திக்க வேண்டும் என நேரம் கேட்டிருந்தார்கள். ராகுல் காந்திக்கு நேரம் ஒதுக்கப்பட்ட அதே சமயத்திலே அவர்களுக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. முதலிலே ராகுல் காந்தி மற்றும் சுப்ரியா சுலே, பின்னர் ஒருவர் பின் ஒருவராக சபாநாயகரை அனைவரும் சந்தித்தார்கள். இப்படி இந்தியா கூட்டணியை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் ஒரே சமயத்திலே சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்திருப்பது. கூட்டத்தொடர் நாளை முதல் விவாதங்கள் தொடங்க இருக்கின்றன. முதல் கட்டமாக குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நாளை காலையிலே தொடங்க இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அடிக்கடி சபாநாயகருடன் கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குறித்து பேச வேண்டியதாக இருக்கும். அதாவது அவையின் அலுவல்கள் என்ன, எந்த விவாதத்துக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும், எதிர்கட்சிகளின் கோரிக்கை என்ன என்பதெல்லாம் குறித்து அடிக்கடி விவாதம் நடத்த வேண்டியதாக இருக்கும். அதற்கு ஒரு முதல் படியாக இன்றைய சந்திப்பு அமைந்திருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்திலே எதிர்கட்சி கூட்டணியினரை அரவணைத்து ஒருங்கிணைத்து எதிர்கட்சி தலைவர் மக்களவையிலே வழிநடத்த நடவடிக்கைகள் எடுப்பார் என்பதன் அடையாளமாகத்தான் இன்று பிற தலைவர்களையும் அதே சமயத்திலே ராகுல் காந்தி சந்தித்திருக்கிறார். ஒரே சமயத்திலே அவரும் சரி, மற்ற இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்களும் சரி, சபாநாயகர் ஓம் பிர்லாவை ஒன்றன் பின் ஒன்றாக சந்தித்திருக்கிறார்கள். சபாநாயகருக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்து வரும் நாட்களிலே எதிர்கட்சிகளுக்கும் போதிய வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் என்கிற புதிய பொறுப்பிலே சபாநாயகரை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியோடு சேர்ந்து இந்தியா கூட்டணி கட்சியினரை சேர்ந்தவர்களும் சபாநாயகரை சந்திச்சிருக்காங்க. ஒரு வழக்கமான சந்திப்பு அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.